இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 6 விதமான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த டீ எல்லாமே வந்து நல்ல ஹெல்த்தியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து 1 நிமிஷத்துக்கு தான் வந்து டைமிங் இருக்குங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ. டீ ரெசிபியில் ஃபஸ்ட் டீ பார்த்தீங்கன்னா, இந்த டீ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் வந்து டெய்லி செய்கிற டீங்க. அந்த டீ வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து நான் பால்லேயே டீ தூள் சேர்த்துருவேங்க. 1 கப் வந்து பால் சேர்த்துருக்கேன், 1/2 கப்பு தண்ணி, இதில் 1 டீஸ்பூன் டீ தூளும், இதுலேயே வந்து மராட்டி மொக்கு பாதியாக போட்டால் போதுங்க. 2 லவங்கம், சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. டீயும் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க, கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா சர்க்கரை வந்து நீங்கள் டீ கொதிக்கும் போதே சேர்த்துலாங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கடைசியாக தான் நான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இதில் சேர்த்த பொருள் எல்லாமே நல்ல பொருள் தான். ரெசிபியில் செகண்ட் டீ பார்த்தீங்கன்னா, எப்பயாவது நம்ம வெளியே போயிட்டு வரும்போது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டீ இது. எப்பவுமே வந்து சுக்கு பொடி வீட்டில் நான் ரெடியாக வச்சுருப்பேங்க. அந்த டீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான டீன்னு சொல்லலாம். இதுவும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் சுக்கு தூளும் கொஞ்சமாக ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கொதிக்கட்டுங்க. கொதிச்சு இந்த அளவுக்கு வந்து சுண்டணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டு நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சக்கரை சேர்க்கணுன்னா நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டீ இது. இஞ்சியை சேர்க்கணுன்னா முதல்லையே வந்து வாஷ் பண்ணி துருவி சேர்க்கணும். எப்போவுமே வந்து சுக்குத்தூள் வீட்டில் ரெடியாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நாம் இந்த டீயை செஞ்சிடலாங்க. டீ ரெசிபியில் மசாலா டீ இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த டீயில் வந்து பால் சேர்த்து தான் நான் செஞ்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம டீ செய்யணும்னா டீ தூளும் ஏலக்காய் சேர்த்து செய்வோங்க. இந்த வாட்டி செய்யும்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரெண்டுமே நல்லாயிருக்கும். பால் பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் வந்து டீ தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்னதாக பட்டை, கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. இதில் துருவின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி வந்து பாலை காய்ச்சி வச்சுட்டாங்க, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா பனை வெல்லம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்குங்க. யூஸ்வலாக நம்ம செய்கிற டீயை விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே வந்து விரும்பியும் குடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்திங்க. ரெசிபியில் 4th டீ இன்றைக்கி மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த டீ வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க. டீயில் பால் அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பால் பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் மிளகு, தனியா, சுக்கு, ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. தண்ணியை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக துருவின இஞ்சி, இதோட நம்ம அரைச்ச பவுடர் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்க விட்டுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இல்லைன்னா பனை வெல்லம் சேர்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. டீயில் வந்து பால் அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்திங்க. இந்த டீ பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்டர் ஷர்மிகா சொல்லி தான் வந்து நான் போட ஆரம்பித்தேங்க. எங்கள் வீட்டில் வந்து யூஸ்வலாக இதை குடிப்பாங்க. இந்த சம்மர் டைமில் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம் இந்த டீயை. டீ ரெசிபியில் 5th டீ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம தண்ணியில் டீ தூள் சேர்த்து கொதிக்க வைப்பாங்க, இல்லைனா பாலில் சேர்த்து கொதிக்க வைப்போம். அது ரெண்டுமே இல்லைங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே வந்து தேவையான அளவு சக்கரை சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டிகாஷன் திக்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் பால் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எப்போவுமே செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள். டீ ரெசிபியில் 6th டீ பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்பெஷல் மசாலா டீ தான் பார்க்க போகிறோங்க. இந்த டீ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாமே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோங்க. அதுதான் இந்த டீயோட ஸ்பெஷாலிட்டி. சின்ன பேனில் ஏலக்காய், சுக்கு, பட்டை, கிராம்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் பவுடர் ஆக்கிடுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்ச ஸ்பைசஸ் பவுடரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. டிகாஷன் வந்து திக்காகணுங்க. இதில் இப்போ ஒரு பெரிய டம்ளர் பால் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க.
உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் டிகாஷன்லேயே சேர்த்துக்கலாங்க. நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. கடைசியாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு, ஃப்ளேவர், கலர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதே ஸ்டைலில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 விதமான டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.